கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையிணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத தெய்வம் இயேசு கிறிஸ்துவின் மெல்சடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கரணம் அச்சில் இறங்கி வரப்போகிறதே, அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தலைவணங்கி பிரார்த்தனை செய்வோம். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா தாவீதரசன் மைந்தா நின் சரணம் சரணம் எந்தா, தாவீதரசன் மைந்தா நின் சரணம் சரணம் எந்தா, சாதானந்தா வானந்தா வந்தாள் மிக வந்தனம் வந்தனம். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என் மனமாற்றி உனதடிமை எந்தனை தேற்றி, ஐயா என் மனமாற்றி உனதடிமை எந்தனை தேற்றி, குணமாக்கி விலை நீக்கி கை தூக்கி மெய் பாக்கியம் கொடு. இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா திரித்துவ வஸ்துவே சுவிசேட மகத்துவ கிறிஸ்துவே, சுத்த திருத்துவ வஸ்துவே சுவிசேட மகத்துவ கிறிஸ்துவே, பரிசுத்தனை கரிசித்தன்னை ரட்சித்தடிமைகள் நித்தியம் தோத்திரம். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா
ராஜாவே வளமிகு சங்கையின் ராஜாவே மங்களம் மீசாவே வளமிகு சங்கையின் ராஜாவே நரவாழே மன்னாவே மேதேவே உமகோசன்னாவே இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா 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 இயேசு ராஜா. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, மகாராஜனே, இரக்கங்களின் பிதாவே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்றும் உயிரோடு இருக்கிறவரே, உம்மை துதிப்பதற்கு 1 கோடி நாவுகள் இருந்தாலும் போராதே. முடிவில்லா இரக்கத்துக்கு சொந்தக்கார தெய்வமாகி உம்மை துதிப்பதற்கு இந்த ஈன மனிதன் எம்மாத்திரம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எங்களை அந்த தகுதியுடைய கிருபைக்கு பாத்திரனாய் மாற்றினீரப்பா. உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம். நேசனை மறைத்திரளும் நீர் பேசும் பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபையினால் நாம் வாழ்ந்து வருகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பானான். இந்த நாளின் செய்திக்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது நீதிமொழிகள் 21:13. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம், அபிவாசி 21:13. ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடித்துக் கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான். ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடையில் கேட்கப்படவும் மாட்டான். ஏழையின் கூக்குரலுக்கு செவி அடைத்துக் கொள்ளுகிறவன், திக்கற்றவருடைய கூக்குரலை கேட்காதவன், ஏழைகளுக்கு இறங்காதவன், தேவையான மக்களுக்கு உதவி செய்யாதவன், ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாகும். பாத்திரம் அறிந்து பிச்சையிடு. ஏழையின் கூக்குரலுக்கு நீதியை புரட்டுகிறவன். பணக்கானுக்கு ஒரு தீர்ப்பு, ஏழைக்கு ஒரு தீர்ப்பு. பணமுள்ள மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட்லாம் போக முடியும். ஒரு வக்கீல் பிடிக்கணும்னாலே நம்ம ஒன்று தாலியை விற்கணும் அல்லது சொத்தை விற்கணும். எவிடன்ஸு அல்லது சாட்சிகள் அதுவும் இப்போ இல்லை. முகத்தாட்சியம் பார்த்து இப்போ தீர்ப்பு சொல்லுகிற நாளுக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். அநேக குற்றமற்றோர் உள்ளே இருக்கிறார்கள், அநேக குற்றவாளிகள் வெளியே சுதந்திரமாய் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்ப என்ன ஆண்டவர் சொல்லிட்டாரு? ஏழையின் கூக்குரலுக்கு செவி அடைத்துக் கொள்ளுகிறவன் தான் ஒரு நாள் சத்தமிட்டு கூப்பிடுவான், கேட்கப்பட மாட்டான். சில இடத்துல சில அதிகாரிகள் இருப்பாங்க பாருங்க, சில ஆபீஸ்ல இந்த ஏழைகள், நலிவுற்றவர்கள், முதியவர்கள், ரிட்டையர்டெல்லாம் ஆயிட்டு பென்ஷன் காசுக்காக அந்த ஆஃபீஸுக்கு போவாங்க. நடக்கவே பலம் இருக்காது. அந்த சர்டிஃபிகேட் இருக்குதா, அந்த ப்ரூஃப் இருக்குதா, அந்த அவருடைய சிபாரிசு கடிதம் இருக்குதா, 2 வருஷம் அலைய வைப்பானுங்க. நான் ஸ்டேட் ஃபார்வர்டு ஆஃபீஸர், அப்படியெல்லாம் நான் திடீர்னுலாம் செய்ய முடியாது. போன்னு யார? அந்த முதியவர்களை, திக்கற்றவர்களை. யாரும் இல்லை ஐயா, எனக்கு புருஷனும் இல்லை, பிள்ளைகளும் எனக்கு கவனிக்காது ஐயா, அந்த காசை வச்சு தாயா நான் சாப்பிடணும், அதெல்லாம் எனக்கு தெரியாதம்மா, முதல்ல அதை போய் அந்த அம்மா எங்கே போய் வாங்கும்? அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இந்த தயவை அவருக்கு செய்ய அரசாங்கம் அனுமதி அளித்திருக்கிறது. என்றாலும் செய்ய மாட்டாங்க. இரக்கமே இல்லாதவர்கள், கொடூர இதயம் படைத்தவர்கள். நேற்று ஒரு நியூஸ் படித்தேன், பார்த்துக்கங்க. ஒரு அம்மா ஏதோ பக்கத்து வீட்டில் ஏதோ தகராறு,
அல்லது நிலத்தகராறு ஏதோ அப்படின்னு சொத்து தகராறுக்கு வட்டாட்சியாளர்கிட்ட தாசில்தார்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்துருக்கு. தாசில்தார் யாருக்கு அனுப்புவார்? வட்டாட்சியாளரா விவோவுக்கு அனுப்புவார். யாருக்கும் அனுப்பியிருக்காரு. அந்த பெட்டிஷனையே பார்க்கல. உனக்கு வந்து உதவி மாதாந்திர ஓய்வு இந்த உதவித்தொகை முதியோர் பென்ஷன் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு உள்ளதை நான் கேன்சல் பண்ணேன்னு ஆர்டர் போடுறாரு. கொடுத்தது சொத்து தகராறுக்கு ஒரு லெட்டர். அப்போ அந்த லெட்டரை கூட பார்க்காம ஆர்டர் போடுற அதிகாரிகள் நம்ம ஊரில் இருக்காங்க. இதே மாதிரி நிறைய அதிகாரிகள் இருப்பான். இரக்கமே இல்லாதவர்கள். ஏழைகளின் பணத்தில் இருக்கிற அரிசியை கூட காசை கூட எடுத்து சாப்பிட்றவங்க. பெரிய கார் இருக்கு, பங்களா இருக்குன்னா இந்த போஸ்டா பயங்கர வருமானம் இருக்குமே. ஆமாம், சம்பளம் வந்து 50,000 தாங்க. ஆனால் மாதத்துக்கு எப்படியும் ஒரு 60-70,000 சம்பாரிச்சிருவேன். 60-70 லட்சம் சம்பாரிச்சிருவேன். ஆர்டிஓவா இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் போனீங்கன்னா அப்படி கண்ணு மூடி நமக்கு பிதுங்கி போயிடுது. இப்படி ஸ்டேட் ஃபார்வர்டு ஆஃபீஸர் இருப்பார். இந்த வயதான தாயை வயதான தகப்பன்மாரில் நாயை போல் அலைய வைப்பார்கள். அதே இது ஒரு எம்எல்ஏ ஒரு பணக்காரன் வந்தோன்னா உட்காருங்க சார், என்ன செய்யணும், உடனே செய்யணும். ஒன்றுமே வாங்குறதில்ல. நாள் வரும், இந்த ஸ்டேட் ஃபார்வர்டு ஆஃபீஸர் ஒரு நாள் ரிட்டையர்ட் ஆவார். நாள் வரும், இவருக்கும் ஒரு நாள் வரும். ஏது வட்டிக்கும் ஒரு விஷயம் வருவല്ലോ, மலையாளத்தில் சொல்லுவாங்க. எந்த நாய்க்கும் ஒரு நாள் வரும்ல. பட்டிக்கு கன்னி மாதம் காலண்டர் நோக்கண்டாங்க. டிசம்பர் மாதத்தில் நாய்க்கு இனச்சேர்க்கை நடக்கும். அதனால் அந்த காலண்டர் பார்க்க வேண்டிய அவசியம் அது தன்னால் நடந்துருமா. அதே மாதிரி கன்னி மாதம் காலண்டரை நோக்கண்டாம். இந்த ஸ்டேட் ஃபார்வர்டு ஆஃபீஸருக்கெல்லாம் காலண்டர் நோக்க வேண்டாம். ஒரு நாள் ஒரு 58 ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் 58 இயர்ஸ் இவர் ரிட்டையர்ட் ஆயிடுவார். இப்போ பென்ஷன் ஆஃபீஸ்க்கு இவர் போவார். இதை போல் ஒரு ஸ்டேட் ஃபார்வர்டு ஆஃபீஸர் அங்கே இருப்பார். லெட்டர் இருக்குதா, எம்எல்ஏ சப்போர்ட்டுக்கு சிபாரிசு கடிதம் இருக்கா, அந்த சர்டிஃபிகேட் இருக்கா, இந்த சர்டிஃபிகேட் இருக்கா, 3 வருஷம் நாயா அலைய விடுவார். பிறர்க்கு நான் முற்பகல் செய்யும், தமக்கு நான் பிற்பகல் தாமே விளையும். அவரை ஒன்று விதைத்தால் துவரையா முளைக்கும். ஆண்டவர் உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறாரோ, உங்கள் அதிகாரத்துக்குட்பட்டு எவ்வளவு அதிகம் ஏழைகளுக்கு உதவி செய்ய முடியுமோ சட்டத்துக்குட்பட்டு அதை தாராளமாய் செய்யுங்கள். கைகளை தட்டி தாராளமாய் செய்யுங்கள். ஆண்டவர் விதைத்தான் சொன்ன, ஏழையின் கூக்கலுக்கு செவி அடைத்துக் கொண்டால் நீ ஒரு நாள் ஆபத்திலே கூப்பிடுவாய், நான் செவி சாய்க்கவே மாட்டேன். கூப்பிடுகிறவர்களுக்கு நாம் செவி கொடுக்கணும். நாம் கர்த்தருக்கு செய்கிறோம், கர்த்தர் ஊழியத்துக்கு செய்கிறோம், ஏழைக்கும் செய்யணும். ஆண்டவருக்கு கடன் கொடுக்குறோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை கர்த்தர் திருப்பி கொடுப்பார். கையை தட்டுங்களேன். எந்த இடத்துல காணிக்கையை போட்டால் திருப்பி கொடுப்பார்னு கூட சொல்லுங்க. ஏழைக்கு இறங்குனா திருப்பி கொடுப்பார்னு இருக்கு. கர்த்தரையே கடங்காரனாக்குற ஒரு வசனம், ஒரு விஷயம் இதுதான். ஏழைக்கு இறங்குறது கர்த்தரை கடங்காரன் ஆக்கிறார். ஐஸ்வர்ய சம்பன்னரா அவர் கடங்காரன் ஆயிட்டாராம். வேர்ல்டு பேங்கில் கடன் வாங்கினது மாதிரி ஒன்றை கடன் வாங்கியிருக்காரு. எப்போ சார் கடன் வாங்கினேன்? நீங்கள் எப்போ வாங்கினீங்க? அந்த ஏழைக்கு என்ன செஞ்சையோ அது எனக்கே செஞ்சேன். நான் சிறையில் இருந்தேன்ப்பா, நீ பார்க்க வரல. வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் தரல. சாப்பாடு இல்லாமல் இருந்தேன், எனக்கு சாப்பாடு. எப்போ ஆண்டவரே உமக்கு நான் இதை செஞ்சேன். அந்த ஏழைக்கு என்ன செய்தையோ அதையே எனக்கு செய்தா. வஸ்திரம் இருக்கும்போது எனக்கு கொடுத்தாய், சாப்பாடு இல்லைன்னே எனக்கு கொடுத்தாய், நெருக்கடியில் இருந்தே எனக்கு கொஞ்சம் உதவி செய்தாய், அதைத்தான் உனக்கு செய்கிறேன். நியாய தீர்ப்பில் கூட நீதிக்கு முன்னாடி இரக்கம் மேன்மை பாராட்டுமாம். கைகளை தட்டி நியாய தீர்ப்பில் கூட ஓவர் கம் பண்றது என்னது? இரக்கம். இரக்கம் உள்ளவன் இரக்கம் பெறுவான். இரக்கம் உள்ளவர்களுக்கு இரக்கமான நியாய தீர்ப்பு உண்டு. ஆண்டவரை பற்றியே பேசி பேசி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்க கூடாது. நிழலாட்டமான ஒரு பிரசங்கம். அங்க இருப்பார், இங்க இருப்பார், அப்படி செய்வார், இப்படி செய்வார், அடிப்பார், நொறுக்குவார், நீங்க நரகத்துக்கு போவீங்க. வாழணும்ன்ற இப்படிதான் வாழணும். மனுஷனுக்கு ஹியூமன் பீயிங் அப்படின்னா என்ன?
மிருகங்களுக்கு இல்லாத அறிவை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பகுத்தறிவது, நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு, தீமை எது, நல்லது எது, ஏழை யார், பணக்காரன் யார், இவனுக்கு உதவி செய்யலாமா, இவனுக்கு செய்யக்கூடாதா, இது பாவம், இது நல்லது என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அறிவை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ ஏழையின் கூக்குரலுக்கு செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன், கட்டாயம் எல்லாருமே ஏழையின் கூக்குரலுக்கு. இந்த தர்மம் கேட்கும்போது யாசகம் கேட்பாங்க பார்த்தீங்களா, ரோட்டில் நிறைய பேர் திரும்பியே பார்க்க மாட்டான், இப்படியே வச்சுட்டுப்பான். ஷாப்பிங் போவான் பார்த்துக்காங்க, ஜிஎஸ்டி, அதுக்கு பிறகு ஐஎஸ்டியா, ஜிஎஸ்டி, இன்னொரு வரி இருக்கு, எஸ்டிஎஸ்டி, சிஎஸ்டி, எஸ்டிஎஸ்டி, அந்த ஃபீ அவன் கேட்பான். கல்லா உட்காங்க, சார் அந்த ஹோமுக்கு சில்ட்ரன் ஃபண்ட்ஸ் ஒரு 10 rupees எடுத்துக்கிட்டுமா, பெரிய பெரிய ஷாப்லாம் கேட்பாங்க. நம்ம உடனே கௌரவமா பக்கத்தில் ஆட்கள் இருப்பாங்க, ஓ தாராளமாக எடுத்துக்கோங்க, 10 or 20 சார், எவ்வளோ சார், 20 rupees எடுத்துக்கோங்க. வெளியே வருவோம், சாப்பிடலைங்க ஐயா, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு ஒரு அம்மா நிற்கும். அப்பா உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா, நீ கூப்பிடும் பொழுது கர்த்தர் செவியை அடைத்துக் கொள்வாராம். அல்லேலூயா. கணக்கு போடணும், நம்ம வாழ்க்கையில் கணக்கு போடணும். ஒரு ஹோட்டலில் போனால் 2000 ரூபாய்க்கு தின்னு சென்னை கழித்தி மாதிரி வெளியே வரோம். ஒரு 100 ரூபாய் எடுத்து அந்த அம்மா கொடுத்தா என்ன? என் ஆண்டவருடைய கிருபையினால் சொல்லுகிறேன், இந்த 40 வருஷத்தில் என் முன்னாடி நின்றவர்களுக்கு நான் இறங்காமல் போனதே இல்லை. கைகளை தட்டி அது சேஞ்ச் இருக்கான்னு கேட்கவே மாட்டேன். என்னம்மா சாப்பாடு, என்ன வேணும், சாப்பாடு, அப்போ சாப்பாட்டுக்கு போதுமா எடுத்து நான் என் கையினால் ஒருத்தரும் கொடுக்க மாட்டேன். என் பேரன், என் மகன், யாராவது தம்பி யாராவது இருந்தால் கொடுப்பா. அவங்க கொடுக்கும்போது ஒன்று சொல்ல, அம்மா எங்களை நீங்கள் பெரிய ஆளுங்க நினச்சிக்கிறாதீங்க, பணக்காரன் நினச்சிக்கிறாதீங்க, எனக்கு ஒருத்தர் பிச்சை போட்டார், அந்த பிச்சையிலிருந்து உங்களுக்கு கொடுக்குற மனசையும் கொடுத்தார். கைகளை தட்டி, இந்த காசை எனக்கு தான் கொடுத்தாரு, ஆனால் உங்களுக்கு கூடிய மனசையும் கொடுத்தா. நீங்கள் நன்றி சொல்லணும்னா நீங்கள் நல்லா இருக்கணுங்கய்யா, உங்கள் பிள்ளை குட்டி நல்லா, ஏன் என்னைய வாழ்த்தாதங்கய்யா, வாழ்த்தாதங்க அம்மா, உங்களுக்கும் எனக்கும் படியளந்த இயேசுநாதர் இருக்கிறார், அவருக்கு நன்றி சொல்லுங்கள். கைகளை தட்டி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு இறங்குவது போல மற்றவர்களுக்கு இறங்கணும். நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள். வாழ்க்கையை பிரசங்கம் பண்ணாத ஒரு தேவ மனுஷனா இருக்கவே முடியாது. சபைகளுக்கு ஆள் சேர்க்கிற டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி மற்ற கட்சிகளை போல சங்கத்துக்கு ஆள் சேர்க்கிறது தான் ஆள் சேர்க்கிற கூட்டமாய் மாறிவிடும் சபை. உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ஜாதிகள் புறப்பட்டு வருவார்கள், நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்றார். மலையில் மேல் இருக்கிற பட்டணம் மறந்திருக்க மாட்டாது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம். உப்பு அப்படி இருந்த டேஸ்ட்ல கரையணும், கரைஞ்சாதான் டேஸ்ட். ஒரு தேவ மனுஷன் என்பவன் மற்றவர்களுக்கு சாட்சியுள்ள வாழ்வனா இருக்க வேண்டும். ஒரு கேமரா இருக்கு, ஒரு மைக் இருக்கு, கண்டபடி பினாத்துண்டு ஒளரை கொட்டிக்கிட்டு இருக்க கூடாது. வாழ்க்கையை பிரதிபலியுங்கள், ஏழைகளுக்கு இறங்குங்கள், கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யோபு 34:27 சொல்லுகிறது, சிறுமை பட்டவனுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்கிறவர். வாசி தம்பி, சிறுமை பட்டவனுடைய கூக்குரலை யோபு 34:27. எளியவர்களின் கூக்குரல் அவரிடத்தில் சேரும்படி செய்ததினாலும், எளியவரின் கூக்குரல் அவரிடத்தில் சேரும்படி செய்ததினாலும், சிறுமையானவனுடைய கூக்குரலை கேட்கிறவர், சிறுமையானுடைய கூக்குரலை கேட்கிறவர், எல்லாரும் பார்க்கும்படி அவர்களை துன்மார்க்கர் என்று அடிக்கிறார். துன்மார்க்கன் நின்று துன்மார்க்கர் என்று அடிக்கிறார். துன்மார்க்கர் என்று அடிக்கிறார். ஏழையின் கூக்குரலை கேட்காதவனை துன்மார்க்கர் லிஸ்ட்ல வச்சு அடிச்சிடறாராம். அவர் எளியவனின் கூக்குரலை கேட்கிறவர். கைகளை தட்டி எளியவன் கூக்குரலை கேட்கிறவர் தான் சொன்னார். சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எனவே தான் சங்கீதக்காரன் நல்லா பிடிச்சுண்டா. அவனுக்கு தெரிஞ்சது, நாம யார்கிட்ட அழணுமோ அவர்கிட்ட அழுதுறணும், யார்கிட்ட கொட்டணுமோ அவர்கிட்ட கொட்டணும். வீடு வீடா போய் அக்கா, மதினி, நாத்தனா, நங்க, அத்தை, சித்தி அப்படின்னு போய் புலம்பக்கூடாது. நாத்தி தள்ளிடுவா உன் குடும்பத்தை பற்றி. நாத்தி நரங்கொழிஞ்சு குடும்பம் பிரிஞ்சு நாசமாய் தெரியலன்றோம். அழது யார்கிட்ட போய் அழணும்? கர்த்தர்கிட்ட போய் அழணும். அதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டான், அதனால தாங்க விடுதலை பெற்றான். அவன் சொன்னான், தேவரின் நலச்சலை அறிந்திருக்கிறீர்,
என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் கண்ணீரை உம்முடைய கணக்கில், துருத்தினா பாத்திரம், துருத்தினா அந்த காலத்தை தண்ணி கொண்டு போகிறதுக்கு ஆட்டு தோலை வச்சு தண்ணி துருத்தி வச்சு அதில் தான் தண்ணி வைப்பாங்க. இவன் என்ன சொல்கிறான், அந்த துருத்தி மாதிரி நீங்கள் லாக்கரில் என் கண்ணீரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அக்கௌண்டபிளாக இருக்கட்டும். ஒரு நாள் நான் அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது நான் உம்மிடத்தில் வடித்த கண்ணீருக்கு பரிசு வட்டியா தருவீர். கைகளை தட்டி வட்டியும் சேர்த்து தருவீர். தேவரின் அலைச்சலை அறிந்திருக்கிறேன், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை கண்டார், உங்கள் வேதனைகளுக்கு பதில் வருகிறது, உங்கள் சஞ்சலத்துக்கு முடிவு வருகிறது, நீங்கள் காத்திருந்ததுக்கு இன்பமான முடிவு வருகிறது. கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம். இந்து சகோதர கலிகாலம், தர்மம் அதர்மம் ஓங்கி வளர்றது, தர்மம் அழிஞ்சிடுச்சு, நீதி அழிஞ்சிடுச்சு, அன்பு அழிஞ்சிடுச்சு, மனித நேயம் அழிஞ்சிடுச்சு. உண்மை 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 உண்மை. ஆனா இதுக்கெல்லாம் முடிவு கட்டுக்க ஒரு நாள் வருகிறது. நீங்களோ கர்த்தருடைய வழியிலே உத்தமமான் என்று உங்கள் விண்ணப்பங்களை கர்த்தருக்கு மட்டுமே தெரியப்படுத்தி அவர் உங்களை பார்க்கிற அந்த பயத்தோடு வாழ்க்கை வாழ்ந்து பாருங்கள். ஒரு நாள் வரும், வெண்ணங்கி தரித்து குருத்தோலை பிடித்து திரளான மக்கள் நின்றார்களாம். மூப்பரில் ஒருவனை பார்த்து யோவான் கேட்டான், இவர்களெல்லாம் யார்? இவர்களெல்லாம் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே பெரிய சபையை சேர்ந்தவர்கள். இவர்களெல்லாம் திருமணம் பண்ணாமல் பிரதிஷ்டையோடு மற்ற சபைகளோடு ஐக்கியமே இல்லாமல் வெள்ளை வெள்ளையாக உடுத்திக்கொண்டு எப்போ பார்த்தா தோத்திரம் 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 போட்டு என்னையே மகிமைப்படுத்தினவர்கள். இவர்கள் அமெரிக்காவில் பெரிய சபையில் இருந்தவர்கள், ஆஸ்திரேலியாவில் பெரிய ஒர்ஷிப் பண்ணினவர்கள். சொன்னாரா? நோ பிரதர். அவர் சொன்னார், இவர்கள் எல்லோரும் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். கைகளை தட்டி எங்கிருந்து வந்தார்களா? மிகுந்த உபத்திரவத்தில் இருந்தவர்கள். நான் வெளிப்படுத்தின விசேஷம் 7:14 நினைக்கிறேன். அதற்கு நான் ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். எங்க இருந்து வந்தாங்களா? மிகுந்த டெம்பிள் சிட்டி அல்லது ஹோலி சிட்டி அல்லது ஜெருசலேம் அல்லது சிபிஎம் அல்லது ஐபிசி அல்லது ஏஜி சபை அல்லது சிஎஸ்ஐ சபை அல்லது கத்தோலிக்க சபை அல்லது இந்த ஊழியம் இயேசு மறவார், இயேசு அழைக்கிறார், இயேசு விடுவிக்கிறார் அல்லது பெனிகின் மினிஸ்ட்ரி, ஜாய்ஸ் மேயர் மினிஸ்ட்ரியிலிருந்து வந்தவர்கள் சொன்னாரா? இல்லைன்னா என்ன எழுதியிருக்கு? இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே என்னது ஏரியல் இல்ல, சர்ஃபெக்சல் இல்ல, இன்னொரு பவுடர் சொல்லுங்க, ரின் பவுடர் இல்ல, எதில வெளுத்தார்களாம்? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அடுத்த வாசி. ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக, இவர்களுக்கு என்ன கிடைக்க போறது தெரியுமாப்பா உனக்கு? இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய டே அண்ட் நைட், இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். கைகளை தட்டி கர்த்தரை தம் கரத்தை நீட்டி இவர்கள் கண்களில் உள்ள கண்ணீரெல்லாம் துடைத்து விடுவார். கையை தட்டுங்களேன். யார் அவருடைய ஆலயத்தில் போய் நிற்கிறார்களாம்? உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், துன்பத்திலிருந்து வந்தவர்கள், வேதனையிலிருந்து வந்தவர்கள், வெண்ணங்கி தரித்து குருத்தோலை பிடித்து ஆமென் எங்கள் தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் ஞானமும் பலமும் ஸ்தோத்திரம் சதா காலங்களில் உண்டாவதாக என்று 24 மூப்பர்கள் துதிக்கும் பொழுது அவர்களோடு நின்று துதித்த ஒரு பரிசுத்த கூட்டம். அவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா? உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். அவருடைய கூக்குரலை கர்த்தர் கேட்பார். எங்க சர்ச்சுக்கு போறது உனக்கு நல்லதா எனக்கு நல்லதா? உனக்கு நல்லதா கர்த்தருக்கு நல்லதா? சத்தமா சொல்லணும், மைக்கு பிடிக்க அடிச்சிடுவேன். சர்ச்சுக்கு போறது உங்களுக்கு நல்லதா கர்த்தருக்கு நல்லதா? உங்களுக்கு ஆசீர்வாதமா கர்த்தருக்கு ஆசீர்வாதமா? நீ வந்தான்னா வராட்டி போனா இளவு போய் தொலை. அவர் வாவாவன்னு அழைக்கல, நாம தான் போறோம். செல்ஃபிஷ். எதுக்கு தெரியுமா? உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேர்பம் உண்டு. உம்முடைய ஆலய பிரகாரங்களில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கைகளை தட்டி. எனவேதான் சங்கீதக்காரன் சொல்றான், 1000 நாளை பார்க்கிலும். எத்தனை நாள்?
உம்முடைய பிரகாரங்களில் இவருக்கு ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்ப. 5 ஸ்டார் ஹோட்டல் பார்ல பெரிய பெரிய டிஸ்கோத்தையில் போய் ஆகாமிய கூடாரங்களில் ஆடி பாடி உல்லாசித்து வெறி கொண்டிருப்பதை காட்டிலும் கர்த்தருடைய ஆலயத்தில் படிக்கட்டில் ஒரு நாயை போல காத்து கிடப்பது நல்லது. கைகளை தட்டி. அப்ப ஆலயத்துக்கு போறது எதுக்குப்பா? உனக்கு தான். இங்க பிரேயருக்கு வான்னு சொல்றது அவருக்கு இல்லை, எங்களுக்கு இல்லை, ஆண்டவருக்காக இல்லை. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் சந்ததிக்கும் சாபம் வராம கர்த்தர் ஆசீர்வாதத்தை நாட்டணுங்கிறதுக்காக கைகளை தட்டி ஆலயத்துக்கு போறது. கர்த்தருடைய ஆலயத்தில் தான் நன்மை இருக்குதான். நான் என்னுடைய ஆலயத்தின் நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் வெறுமையாய் அனுப்ப மாட்டேன். என் இடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ள மாட்டேன். வருத்தப்படுகிறவர்களே, பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாங்க. நான் உங்களுக்கு என்ன தர போறேன்? இலவசமா முதலமைச்சர் பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்க போறேன்னு ஒரு அனௌன்ஸ் வந்துருச்சு வச்சுக்காங்க. ரேஷன் கடையில் கூட்டம் எப்படி இருக்கும்? பெரிய பெரிய பணக்காரி கூட அன்றைக்கி ஒரு காட்டன் சேலை கட்டிட்டு மஞ்சள் கயிற்று கழுத்தில் போட்டுக்கிட்டு போய் ரேஷன் கார்டை வச்சுக்கிட்டு நிற்பா. எதுக்கு? 5000 ரூபாய். இவர் சொல்கிறாரு இலவசமாக தாரேன், வா. விருப்பம் உள்ளவன் வா. தாகம் இருந்தால் வா, இலவசமாக ஜீவ தண்ணீரை தர்றேன். ஒரு குடம் தண்ணிக்கு அந்த காலத்தில் லாரியில் போய் என்ன அடிபட்டு வாங்குவீங்க. இந்த வைகை ஆற்று தண்ணியை, கூவம் ஆற்று தண்ணியை, அதில் இருக்க அத்தனை பாக்டீரியா, அத்தனை கிருமிகள் இருக்கும், அந்த தண்ணியை வாங்கி குடிக்கிறதுக்கு அவ்வளவு சண்டை. அந்த குழாயடி சண்டையெல்லாம் நான் பார்த்து பார்த்து தலை சுற்றி போன நாட்கள் உண்டு. தமிழில் கிராமரையே கண்டுபிடிக்கிறது அந்த குழாயடியில் தான். பார்த்துக்கோங்க, பெண்கள் பேசும்பொழுது கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் இங்கிலீஷ் பேசுவாங்க பாருங்க. நீங்கள்லாம் என்னடா இங்கிலீஷ், நீ எல்லாம் ஒரு இங்கிலீஷாக பேசுகிற? அந்த காலத்தில் கேட்கணும். இப்போ வீட்டு குழாய் வந்ததுனால குறைஞ்சி போச்சு. இவர் சொல்கிறார், தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வா, நான் சிறுவாணிய தண்ணி தரேன், மினரல் வாட்டர் தரேன், வைகை நதி ஆற்றின் தண்ணியை தரேன், எல்லாத்தையும் விட யோர்தான் தண்ணியை தரேன்ல, ஜீவ தண்ணீரை வாங்கி பானம் பண்ணு. கைகளை தட்டி. அப்போ நாம் ஆலயத்துக்கு போகிறது கர்த்தருக்காக அல்ல, நமக்காக. உனக்கு சாபம் வரக்கூடாதுன்னு நினைச்சேன்னு வச்சுக்க, ஆலயத்துக்கு போ. உன் சாபம் நீங்கணும் நினைச்சேன்னு வச்சுக்க, எங்க போ? ஆலயத்துக்கு போ. உனக்கு நன்மை வேண்டும் என்றால் ஆலயத்துக்கு போ. கைகளை கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று அவர்கள் சொல்லும் பொழுது எனக்கு எப்படி இருந்தது? மிகுந்த சந்தோஷமாயிருந்தது. மும்தாஜ் வந்து ஆடுறாங்க, அல்லது சிலுக்கு சுமிதா ஆடுறா, அல்லது இப்போ நயன்தாரா வந்து ஆடுறாங்கன்னா இந்த வாலிப பையங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏப்பா 2000 நாள் டிக்கெட் வாங்கி போடுவேன். கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறது மதுரையில் அப்படின்னா போயிடுவேன், 5000 நாள் போயிடுவேன் அப்படிங்கிற இல்லை, சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே போய் ஒன்றும் இல்லை, இடிபாடுகளை சிக்கி சாகத்தான் போகிறார். பனி நிலம் கிழிஞ்சு அங்கே வரும், அது துப்பி கூட பார்க்க மாட்டா. நான் வாலிபனாக இருந்த காலத்தில் சிலுக்கு கடித்த ஆப்பிளை ஏலம் போட்டாங்க, 50,000 ரூபாய்க்கு போச்சு. யார்? அது என்னென்ன வியாதி இருந்துச்சோ அந்த ஆப்பிளில் தெரியாது. அன்னைக்கு ஏவாளக்கா கடிச்ச ஆப்பிளை வாங்கினேன், இன்னைக்கு கூட உட்காந்துக்கிட்டு இருக்க பாரு. எந்திரிக்க முடியுதா உன்னால? சிலுக்கு கடிச்ச ஆப்பிளை ஏலம் போட்டாங்களாம், 50,000க்கு போச்சு. என் காலத்தில், வாலிபன் காலத்தில். ஜனம் எதையோ இன்பம் என்று எண்ணி ஓடுகிறது. அற்ப நிமிஷ ஆசை காட்டி அக்கினி கடல் தள்ளுவானே, நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்கள் அலைச்சலை அறிந்திருக்கிறார், உங்கள் வேதனைகளை அறிந்திருக்கிறார், கண்ணீரை கணக்கில் வைக்கிறார். இந்த வருடத்தில் தேவன் கண்ணீரை துடைத்து உன் குடும்பத்தில், வீட்டில், உன் பிள்ளைகளுக்கு, உனக்கு, உன் வியாபாரத்தில், உன் வேலையில், உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். கைகளை தட்டி பழைய ஒரு பாடல் ஒன்று பாடலாமா? துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. கண் விழி போல் நான் காச்சிடுவேன் என்றனரே. கண் விழி போல் நான் காச்சிடுவேன் என்றனரே.
முச்செடி போல பற்றிடுமே, மோசம் அடையாய் நீ முற்றிலுமே. முச்செடி உன்னை சூழ்ந்தேடினும் வியாகுலம் உன்னை நெருக்கிடினும், சத்துரு உன் மாயையான இந்த லோகமாதில் மாய்ந்திழியும் இந்த மாந்தர் அன்பு, மாயையான இந்த லோகமதில் மாய்ந்தழியும் இந்த மாந்தர் அன்பு, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நேசர்தானே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நேசர்தானே. மே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே, கண் மணி போல காத்திடுவார், உங்களை காப்பார், உங்கள் கண்ணீரை கேட்பார், கண்ணீரை கணக்கில் வைப்பார். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுங்கள். யோவான் 14:14 இயேசு சொன்னார், என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். If you shall ask anything in my name, I will do it. എൻ്റെ നാമത്തിൽ എന്തെല്ലാം അപേക്ഷിക്കുന്നു അതൊക്കെ നിങ്ങൾക്ക് നൽകും. ഇന്നലെയും ഇന്നും എന്നും മാറാത്ത ദൈവം നിനക്ക് വേണ്ടി ഒരു നല്ലൊരു ഓഹരി കരുതി വെച്ചിരിക്കുന്നു. ദുഃഖിക്കണ്ട. നിന്റെ പ്രയാസങ്ങളെയും പ്രതികൂലങ്ങളും ദൈവം കണക്കിൽ വെച്ചിട്ടുണ്ട്, കരുതി വെച്ചിട്ടുണ്ട്. ഒരിക്കലും നിന്നെ തലതാഴ്ത്തി പോകാൻ ദൈവം സമ്മതിക്കത്തില്ല. കൈയടിച്ച് കർത്താവിനെ സ്തുതിക്കാം. ഒരു ഹല്ലേലൂയ. ദൈവം அதை செய்வார். உங்கள் கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறார், உங்கள் வேதனைகளை கணக்கில் வைத்திருக்கிறார், பாடுகளை கணக்கில் வைத்திருக்கிறார். மகிமையான தேவனுடைய கரத்தினால் அவைகளை துடைப்பார். எத்தனை சந்தோஷம். ஒரு பெண்ணை விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கிறார்கள். அன்றைக்கும் வசனத்தின்படி தீர்ப்பு செய்கிறவர்கள். சிலர் எதுக்கெடுத்தாலும் வசனம் வசனம் பேசுவான். வசனத்தை தவிர வேறொன்று நமக்கு இல்லை முக்கியமானது. ஆனால் தன்னுடைய இஷ்டத்துக்கு வார்த்தைகளை வளைத்து கொண்டு பேசுகிற அநேகரை பார்த்திருக்கிறேன். வார்த்தையில் பைபிள் அப்படி இருக்கா, பைபிள் எப்படி இருக்கா, அப்படி இருக்கா, இப்படி செஞ்சா அது பிசாசு தானே, அப்படி செய்யலாமா, இவர் யோக்கிய மாதிரி, இவர் 100% வசனத்தில் நடக்கிற மாதிரி மற்றவங்களை தீர்ப்பார். அந்த பெண்ணை கொண்டுக்கிட்டு கல் எடுத்துக்கிட்டு விரட்டி எரிஞ்சிட்டு ஓடியே வரானுங்க. இங்கே ஏசுநாதர் உட்காந்துருக்க ஓடி வந்து இந்த பொண்ணு ஏசப்பாட காலில் விழுந்துருச்சு. இவரை பார்த்து ஸ்டன் ஆகி நின்னாங்க. ஏன்னா இவருக்கு ஒரு கூட்டம் இருக்கு, நான் அவர்கிட்ட பக்கத்தில் போய் வம்புழுத்தா ஏதாவது செஞ்சிருவாங்கன்னு சொன்னார். போதகரே, இவளை விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடித்தோம். என்னத்தில் பிடித்தோம்? மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இந்த விபச்சாரம் செய்த ஸ்திரியை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது சட்டம் தானே.
இவர் அது இல்லை, அப்படி பைபிளில் அந்த வார்த்தையெல்லாம் அதெல்லாம் கடைப்பிடிக்க வேண்டாம்னு சொல்லிடுவார். இவரை குற்றப்படுத்தலாம் என்ற எண்ணத்தோடு அந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிறார்கள். சாத்தான் அப்படி தான் சொல்லுவான். ஆண்டவர் பார்த்தார், கரெக்ட், பைபிளில் அப்படி தான் சொல்லியிருக்கு, நியாயப்பிரமாணத்தில் அப்படி தான் சொல்லியிருக்கு. விபச்சாரத்தில் கையங்களவுமா பிடிக்கவில்லை, என்ன செய்யணும்? கல்லறிந்து கொல்லணும். எல்லாரும் கல் வச்சிருக்கீங்கல்ல? ஆமாம், எரிங்க. ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? உங்களில் பாவம் செய்யாதவன் முதல் கல்லை வீசுங்கள். எரிஞ்சிருப்பான். இன்னைக்கு எல்லாவனுமே அந்தரங்கத்திலே பாவம் செய்கிறவர்கள் வெளியரங்கமாக நீதிமானாய் காட்டிக்கொள்கிறார்கள். நான் எப்பவுமே ட்ரெஸ் கோட் ரொம்ப நல்லா பண்ணுவேன், உங்களுக்கு நல்லா தெரியும். நானே நல்லா பண்ணுவேன் சொல்லக்கூடாது, நீங்கள் தான் சொல்லணும். கரெக்ட். ஷூட் இல்லாமல் நான் மீட்டிங்கில் நிற்க மாட்டேன். ஷூட் போடுவேன், கரெக்டாக டை எல்லாம் ஒரு 2 தடவை பார்ப்பேன். பசங்கிட்ட கேட்பேன், இது மேட்சாக இருக்காடா, கரெக்டாக இருக்கா? எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது. சாக்ஸ் கூட என்ன மாதிரி பேண்ட் போடுறோமோ அந்த கலர் தான் சாக்ஸ் போடணும். எங்கள் அம்மா எல்லாம் சொல்லிக் கொடுத்தது. ரொம்ப கரெக்டாக ட்ரெஸ் கோடு ஃபாலோ பண்ணுவேன். இப்போ இருக்க நிறைய பாஸ்டமாக சொல்லுவாங்க, அண்ணே அந்த காலத்தில் உங்களை பார்த்த அண்ணே பொறாமையில் இந்த அண்ணன் இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணுறாங்களேன்னு நாங்களும் ட்ரெஸ் பண்ண நினச்சோம்னே ஊழியத்துக்கு வந்தோடனே அப்படின்னு எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ட்ரெஸ் போட்டிருக்கேன், கோட் ஷூட் போட்டிருக்கேன், சூப்பர். எப்பவுமே கேட்பாங்க, நான் போனோடனே பாஸ்டர் இது ஒரு 50,000 ரூபாய் இருக்குமான்னு. எனக்கு தான் தெரியாது என்ன வேலைன்னு. ஒரு ரகசியம் வச்சுருக்கேங்க. எனக்குன்னு ஒரு கோட் மேக்கர் இருக்கிறார், ஷூட் மேக்கர் எனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார். எதை கொண்டு போய் கொடுத்தாலும் அது பெஸ்ட்டாக தச்சு தந்துடுவார். நீங்கள் வெளியே 50,000க்கு வாங்குறத நான் ஒரு 3,000த்தில் முடிச்சுடுவேன். கேட்டிங்களா? அது என்னவோ தெரியாது, எனக்கு கோட் வந்து மேட்ச் ஆகிடும். கோட் போட்டேன், டை அழகாக கட்டிருக்கேன், உள்ள ஒயிட் ஷர்ட்லாம் போட்டிருக்கேன், நிறையா அழகாக வந்து பிரதர் என்ன பாரு இந்த வயசில் எப்படி ட்ரெஸ் பண்ணி ஜம்முன்னு நிற்கிறாரு பார்க்குறீங்க. கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், மன்னிச்சுக்கங்க. எல்லாம் போட்டேன், நல்லா தான் இருக்கு. உள்ள இன்னர் வேர் போடாட்டி எப்படி இருக்கும்? அது உங்கள் பார்வைக்கு தெரியாதல்லவா? உள்ளாடை அணியாமல் இத்தனையும் போட்டு என்ன யூஸு? ஊழியம் நல்லா இருக்கு, சபையில் கூட்டம் நிறையா வருது, வல்லமையா பயன்படுத்துறாரு, பாட்டு நல்லா இருக்கு, மியூசிக்கு நல்லா இருக்கு, பார்க்கும்போது ஐயோ வொர்ஷிப் அந்த கோயர்லாம் நல்லா இருக்கு. ஒருத்தருக்கும் உள்ளாடை இல்லை, அந்தரங்க வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லை, நிர்வாணியா இருக்கிறார்கள் என்றால் எப்படி? இப்படி நிறைய இடத்துல இப்ப அப்படிதான் நடக்குது. நிறைய மனிதர்கள் இப்படிதான் ஆண்டவரையும் ஜனங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே உங்களில் நல்லவன் பாவம் செய்யாதன் முதல் கல்லை எடுத்து வீசுங்கள் என்று சொன்ன உடனே வீசியிருப்பான். ஏன்னா தான் நல்லவன் நல்லவன் தானே சொல்றாங்க எல்லாருமே. நாங்கள் நல்லவன், அவர் மோசம், அவர் பிரசங்க மோசம், தீர்க்க தரிசனம் மோசம், அது மோசம், இது மோசம் சொல்றதுக்கு தானே ஆள் இருக்கு. தான் நல்லவன் என்று சொல்வதற்கு தானே ஆள் இருக்கு. இவர்கள் மற்றவர்களை குற்றப்படுத்த நானும் இப்படித்தான் சொல்லிவிட்டு சொல்லணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுநாதர் ஒருவதாங்க தைரியமா சொன்னாரு, என்னில் குற்றம் உண்டென்று உங்களில் யாராவது சொல்ல முடியுமா? நம்ம யார்கிட்ட கேட்க முடியுமா? அப்படி கல்யாணம் ஆயிடுச்சா அப்படி உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? உங்கள் ஒய்ஃப்கிட்ட கேளுங்க, என்கிட்ட ஏதாவது குற்றம் இருக்குன்னா ஒரு லிஸ்ட் நோட்டு வச்சுருப்பாங்க, டைரி. கல்யாணம் பண்ண நாளுந்து உங்ககிட்ட நான் பட்ட பாடு இருக்கே ஏ சாமி. ஆத்துக்கார்ட்ட கேட்டு பாருங்க, யார் உங்கள் ஒய்ஃப் யார்? சிஸ்டரா, நீங்கள் உங்கள் ஆத்துக்காரர் உங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டு பாருங்க, என்கிட்ட ஏதாவது குறை இருக்காங்க. வெளியே எப்படி சொல்கிறதுக்கு நாளைந்து கஞ்சி கிடைக்காத. ஜெயந்திகிட்ட கேளுங்க, என்கிட்ட ஏதாவது குறை இருக்காமா? நான் இல்லாட்டி ஜெயந்தியை கூப்பிட்டு நான் கேட்குறேன், எம்மா வரேன்னு நினச்சிங்களா? ஏதாவது உங்கள் வீட்டுக்கார்ட்ட குறை இருக்கா? அது எப்படி என் வாயில் சொல்கிறது? உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் நேராக வச்சு கேட்டுருவீங்க, வீட்டில் வம்பு பிரதர். நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. இல்லைண்ணே சோத்திரம் நல்லா இருக்கேன், ஒரு ஆக்டை கொடுத்துருவார் அவர். சிவாஜி கணேசன் மாதிரி ஆக்ட் பண்ணுவார் பாருங்கள். அந்த நேரத்தில் பயங்கரமாக இருக்கும். அப்போ இங்கே கல்லறிய வந்தவர்கள் அப்படித்தான் நடித்து கொண்டு நின்றார்கள். தங்களை நல்லவர்களாக காட்டி அவளை விபச்சாரியாய் மாற்றி கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னாரு. உங்களில் பாவம் செய்யாதவன் முதல் கல்லை எடுத்து வீசுங்கள் சொல்லிட்டு ஒரு காரியம் செஞ்சாருங்க. கீழே உட்கார்ந்து குனிந்து தன் விரலினால் தரையிலே எழுதினாராம். என்னுடைய கற்பனைக்கு நான் அதை விட்டேன், அது உண்மையை போய் எனக்கு தெரியாது, என் கற்பனை. என்ன எழுதியிருப்பார் நினைக்கிறீங்க? அங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தன் பேரையும்
பாவத்தையும் தேதியும் அப்படி எழுதிக்கிட்டே இருந்திருப்பார். எட்டி பார்த்தா, ஐயோ ஏன் பேர் எழுதுறாருப்பா, பெஞ்சமின் ராஜகுமார், இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இதை செஞ்சல, ஐயோ என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்ச வாழ்க்கை நொண்டு. அப்படித்தான் என் சொந்தக்காரங்களுக்கு அண்ணனுக்கு தெரிஞ்ச வீட்டை விட்டு ஊழியத்தை விட்டு விரட்டிடுவார். ஒருத்தனா கலண்டான். கடைசியில் நிமிந்து பார்த்தாரு, ஒருத்தர் இல்லை. அந்த பொண்ணுகிட்டே கேட்குறாரு, அம்மாடி உனக்கு கல்லறியை தேடினாங்க எங்கே? எல்லாரும் போய்விட்டாங்க சுவாமி. அப்படியா? அவனுக்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு எழுதுன்னு பார்த்தல. ஆமாம், நானும் உங்கள் கால்கடியில் தான் உட்காந்து பார்த்தேன். அவர்களெல்லாம் பாவிகள், போய்விட்டார்கள். ஆனால் நான் மேசியா, தீர்க்கதரிசி, பரிசுத்தர், நான் நெறியலாம் என பைபிளில் தான் எழுதியிருக்குது. பேதுரு கொஞ்சம் முந்திரி கொட்டை, கொஞ்சம் கல் எடுத்துட்டு வாப்பா. ஓடி போய் எடுத்துட்டு வைப்பான். பேதுரு வந்து முந்திரி கொட்டை தானே, அங்கேயே போய் நெல், நான் இருக்கிறேன், எனக்கு அந்த தகுதி இருக்கு அப்படி சொன்னாரா? நோ பிரதர். அவர் சொன்னார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பது இல்லை, இனிமேல் பாவம் செய்யாதே, போ, கைகளை தட்டி. பைபிள் வசனத்தை கை கொள்ளல ஆண்டவர் அப்படி சொல்ல முடியுமா? நம்ம நீதிக்கு முன் இரக்கம் மேன்மை பாராட்டியது, கைகளை தட்டி. நீதிக்கு முன்பதாக என்னது பாராட்டிச்சு? இரக்கம். நீ அறிக்கையிட வேண்டியது ஒருத்தட்ட தான், சரணடைய வேண்டியது ஒருத்தட்ட தான், நீ போய் அழ வேண்டியது ஒருத்தட்ட தான், நீ போய் கண்ணீரை கொட்டி நான் பாவி என்று சொல்ல வேண்டியது ஒரே ஒரு நபர்கிட்ட தான். அவர்தான் கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி. அவர்தான் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர், இரக்கத்தினால் தலையை உயர்த்துகிறவர். மனிதன் மனிதனே, காட் இஸ் காட், மேன் இஸ் மேன். மனிதன் மனிதனை, இறைவன் இறைவனாகவே இருக்கிறார். Our Lord Jesus Christ the same yesterday, today and forever. அவர் நேற்றும் என்றும் என்று மாறாத இறைவன். அவர் பாவத்தை மன்னிப்பார், கண்ணீரை துடைப்பார். ஏழையின் கூக்குரலுக்கு செவி கொடுக்காத அவன் கூப்பிடும் போதும் கர்த்தர் செவி கொடுத்து கேட்க மாட்டாராம். எல்லோரும் இடத்துக்கு வாருங்கள்னார். யாரெல்லாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லோரும் என்கிட்ட வாங்க, எல்லோரும் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்றாரே. அந்த ஆண்டவரிடத்தில் நம் கண்ணீரை கொட்டுவோம், வேதனையை கொட்டுவோம். ஏழையின் கூக்குரலுக்கு செவி கொடுப்பார். உங்கள் அலைச்சலை அறிந்திருக்கிறார். கடைசியாக திக்கற்றவர்களை தேற்றுவார், அநாதைகளை தேற்றுவார். சிலர் பேர் ரொம்ப சிரிச்சுட்டே இருப்பாங்க, வாழ்க்கையில் எல்லாம் நிறைவாக இருக்கிறது மாதிரியே எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கை இதயம் முழுவதும் வெறும் வெறுமையாக இருக்கும், துக்கத்தினால் நிறைந்த வாழ்க்கை இருக்கும். சிரித்துக்கொண்டே அழுவார்கள். சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், சிலர் சிரித்துக்கொண்டே அழுவார். சிரிக்கிறதுக்கு ஒரு கூட்டம், அழுறது கூட்டம். இந்த ரெண்டும் கட்டாம் கூட்டத்துக்கு பேர் தான் சிரித்துக்கொண்டே அழுவது. சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், சிலர் சிரித்துக்கொண்டே அழுவார். இந்த சிரித்துக்கொண்டே அழுகிற அநேக குடும்பங்கள் உண்டு. கணவன் தேற்ற முடியாது, மனைவி தேற்ற முடியாது, அப்பா தேற்ற முடியாது, அம்மா தேற்ற முடியாது, பிள்ளைகள் தேற்ற முடியாது, பெற்றோர் தேற்ற முடியாது. அப்படிப்பட்டவளை கர்த்தர் சொல்கிறார், நான் தேற்றுகிறேன். கைகளை தட்டி. உன்னுடைய இதயத்தில் உள்ள வேதனை எனக்கு தெரியும், வெளியே சொல்ல முடியாமல் தலையணையை கண்ணீர் நினைத்துக் கொண்டிருக்கிறாயே மகளே, அது எனக்கு தெரியும். அவர் உன் கண்ணீரை காண்கிறவர். ஏசாயா 66:13 சொல்லுகிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். தாய் வந்து முகத்தை பார்த்ததும் பிள்ளையோட நிலைமை என்னன்னு புரிஞ்சிருவா. காலேஜுக்கு பிள்ளையை சேர்க்கறதுக்கு காசு இல்லை, வட்டிக்கு கேட்டேன், கிடைக்கல, என்ன செய்யணும் தெரியல. ராத்திரியில் வீட்டுக்காரரு அம்மாட்ட சொல்லியிருப்பார், பையனுக்கு அந்த இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் போன ஆசையாக இருக்குது, அவ்வளோ பணம் நம்மகிட்ட இல்லை, என்ன செய்யணும் தெரியலடி. உடனே கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்துக்குவார். கிறிஸ்டினாக இருந்தால் ஆண்டவர் பிள்ளை இருந்து சொல்லுவார், கர்த்தர் பார்த்துக்குவார், நான் ஜெபம் பண்ணுறேங்க சொல்லுவார். காலையில் எங்கெங்கே ஒரு புரண்டு பார்ப்பார். 10 வட்டிக்கு கூட வாங்குகிறேன், சொத்தை கூட விற்கலான்னா அதுக்கு வாய்ப்பு இருக்காது, வாங்கிறதுக்கும் ஆள் இல்லை. தாய் வருவா, தன் கழுத்திலே போட்டிருக்க நம்முடைய தமிழர் கலாச்சாரத்தின்படி திருமாங்கல்யம் தாலி என்கிறது பெரிய கலட்டவே மாட்டாங்க.
எங்கள் அம்மா அந்த தாலி செயினை கழுத்திலேருந்து கழட்டவே மாட்டாங்க. இந்துவில் இருந்துக்கும் போது போட்டது, அப்புறம் கிறிஸ்தவங்களை மாறின பிறகு கிறிஸ்தவங்களை மறுபடியும் நம்ம தாலியை செஞ்சு எங்கள் அப்பா கழுத்தில் போட்டார். கழட்டவே மாட்டாங்க. 2009ஆம் ஆண்டு கர்த்தருக்குள் மரித்தார்கள். அடக்காராதனை முடிந்தது. கல்லறை தோட்டத்துக்கு கொண்டு போனோம். அந்த பெட்டியை வைத்தோம். அதுவரை என் அப்பா அழலை, அமைதியாகவே உட்கார்ந்துருந்தார். இரவு 1:30 மணிக்கு ஒரு பெரிய மாலை தம்பி டைட்டஸ் கொண்டு வந்தார்கள். மேலே அப்பா படுத்திருக்கிறார், கூட்டிகிட்டு வாப்பான்னு கூட்டி வந்தாங்க. அப்பா, அம்மாவுக்கு அந்த மாலையை போடுங்கப்பான்னு. மாலையை போடும்போதும் அழலை. என்னடா கல் நெஞ்சமாக இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு, நான் தூங்க போகிறேன்ப்பா அப்படின்னு தூங்க போயிட்டார். மேலே மாடிக்கு போயிட்டார். கடைசியில் பெட்டியை வைத்தார்கள். குருவானவர் சொன்னார், பாஸ்டர், கடைசியாக பார்க்குறவங்கெல்லாம் பார்த்துக்கங்க அப்படி சொன்னார். எல்லாரும் பிள்ளைகள் நாங்களெல்லாம் போய் நெற்றியிலே முத்தம் கொடுத்தோம் என் தாய்க்கு. அப்பா வந்து அப்பா அப்படின்னோடனே அங்கே 2 உறவினர்கள் நின்று சொன்னார்கள், ஐயா, நீங்கள் தான் அந்த தாலி செயினை கழட்டணும், கழட்டுங்க அப்படின்னாங்க. பக்கத்தில் போனார். அந்த செயின் மேலே கை அப்படி வச்சார். தலையில் மடார்ச்சிட்டு, தொடவே விட மாட்டேயம்மா, நீங்கள் கலட்டுறனே, தடுக்காமல் இருக்கியன்னாங்க. தொடவே விட மாட்டேயே, என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம் வந்தாலும் தொட விட மாட்டேயே, இப்போ கலட்டுறனே அப்படின்னு கலட்டின. அப்போ தான் கத்தி அழுதார். அது ஒரு சென்டிமெண்ட். நம்முடைய தமிழர் கலாச்சாரத்தில் இந்த தாலி செயின்கிறது பெண்களுக்கு பெரிய சென்டிமெண்ட். அதை கலட்டவே தயங்குவாங்க. ஆனால் தன் பிள்ளை படிக்க வேணும்னு சொன்ன உடனே தாய் என்ன செய்வா தெரியுமா? அந்த தாலி செயினை கழட்டி ஹஸ்பண்டை கொடுப்பா. கொண்டு போங்க, வித்துருங்க, என் பிள்ளையை படிக்க வைங்க. தாய்க்கு தான் தெரியும் தான் பிள்ளைக்கு என்ன விருப்பம், அதை நாம் நிறைவேற்றியே வேண்டும். இரத்தத்தை எல்லாம் பாலாய் வார்த்து கொடுத்தாள். தன்னுடைய உடல் உழைப்பை நாள் முழுவதும் கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறாள். தன்னுடைய ஒரே ஒரு மதிப்புக்குரிய ஒரு பொக்கிஷம் ஒரு பெண்ணுக்கு நம்முடைய தமிழரில் இந்த தாலி செயின், அதையும் கழட்டி இந்த காலேஜில் சேர்ந்துக்காங்க, கொடுங்க அப்படின்னு கொடுத்துருவா. இப்படி தான் ஆண்டவரா. வெளியே சொல்ல முடியாத சில தேவைகள் இருக்கும், நொறுங்குதல் இருக்கும். கர்த்தர் அப்படி தான் தேற்றுவார். ஒரு அல்லேலூயா. உனக்கு என்ன தேவை என்பது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அவர் உன்னதமானதை உங்களுக்கு கொடுப்பார். நினைப்பதற்கும் எண்ணுகிறதற்கும் மேலாக ஆண்டவர் இதை செய்வார். பல ஆண்டுகளுக்கு முன்பு 1992ஆம் ஆண்டு துரைசாமி நகர் பைபாஸ் ரோட்டில் இருக்கிற வானமாமன் நகர் துரைசாமி நகரில் 8ஆம் நம்பர் வீட்டில் நம்முடைய அலுவலகத்தை தொடங்கினோம். அதுவரை நான் வேலை பார்த்தேன். வசதியான வீட்டிலிருந்து வந்தேன். நிறைய பணமெல்லாம் செலவழிப்பேன். நிறைய உடன் ஊழியர்கள் இருந்தார்கள். சொன்னார்கள், உங்கள் தாடி, அப்போ தாடி வச்சுருப்பேன், தாடியை காண்பித்தார், உங்களுடைய கண்ணாடியை காண்பித்தார், உயிர் இருக்கும் வரை உங்களோடு தான் ஊழியம் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார்னா எங்களோட இருந்தாங்க நிறைய பேர், மியூசிக் டீமு பாடுறவங்கெல்லாம். வேலையெல்லாம் விட்டுட்டு அனாதையாக பெரிய குளத்துக்கு வந்து, பெரிய குளத்துலேருந்து மதுரைக்கு வரும்போது கர்த்தர் சொன்னார்னு சொன்னவங்க ஒருத்தனும் என் கூட இல்லை. ஏன்னா வருமானம் இல்லை. இவன் கூட போய் என்னத்துக்கு, வெறும் பயட்ட. அந்த அலுவலகத்தின் வாசலை திறந்தது இயேசுநாதன் நானும் மட்டும்தான். கையை தட்டுங்களேன். நானே கடிதங்கள் எழுதுவேன். என் கடிதங்கள்லாம் வாசிக்கணும்னா உங்களுக்கு தனி கிறுக்கே பிடிச்சிரும். அது மலையாளமா தமிழா, இப்போ நான் கூட இந்த நோட்டில் எழுதியிருக்கேன், நீங்கள் வாசித்து சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் பரிசு கொடுத்துருவேன். அது மலையாளமா தமிழா இங்கிலீஷானே தெரியாது. இந்த கடிதத்தை நானே கையில் எழுதுவேன். அப்போல்லாம் சிஸ்டம் இல்லை, டைப்ரைட்டர் இல்லை, எல்லாம் ஒரு வாரத்துக்கு 400-500 கடிதங்கள் இருக்கும். அப்போல்லாம் மொபைலில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்ப மாட்டாங்க, மெயில் அனுப்ப மாட்டாங்க, ஃபோனில் பேச மாட்டாங்க. எல்லாம் எதில் வரும்? கடிதத்தில் எழுதுவேன். தண்ணீர் எடுக்க பாண்டியன் டிப்போ இருக்குல்ல, பிஆர்சி டிப்போ, அங்கே வருவேன். போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவேன். இங்கே ஒரு குடம், தலையில் ஒரு குடம் வச்சுட்டு அப்படி எடுத்துகிட்டு வருவேன். எடுத்துகிட்டு வந்து வீடெல்லாம் கூட்டிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடிதங்கள்லாம் எழுதிட்டு ரொம்ப களைப்பாயிடும். செவ்வாய்க்கிழமை மீட்டிங் வரும், அதுக்கு ஆயத்தமாகணும். அப்போல்லாம் ஒரு மீட்டிங்க்கு 3 நாள் உபாசம் பண்ணுவேன். வெளியே கூட்டத்துக்கு போனால் எவ்வளோ நாள்? 3 நாள். ஒரு கூட்டத்துக்கு 3 நாள்.
மாதத்தில் 4 கூட்டம்னா 12 நாள் விட்டு 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 உபவாசம் பண்ணுவேன். முழங்கால் நின்றே 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரசங்கமே முழங்கால் நின்று தான் பண்ணுவேன். இந்த செவ்வாய்க்கிழமை மீட்டிங்கில், நம்முடைய மீட்டிங்கில் நெடு முழங்கால் நின்று கொண்டு தான் பிரசங்கம் பண்ணுவேன். ரொம்ப டயர்டாக இருக்கும். ஒரு நாள் எனக்கு பசி, பயங்கர பசி. கடிதம் எழுதுகிறேன். சமையல் தெரியாது. இந்த திரி போட்ட ஸ்டவ் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? 30 ரூபாயா 50 ரூபாயா அப்போ. அந்த ஸ்டவ்வில் பார்த்தேன். அரிசி டப்பாவில் போய் பார்த்தா ஒரு பிடி அரிசி இருக்கும், கைப்பிடி அரிசி. அது நாத்தம் அடிக்குது, கூடு கூடாக இருக்குது. அதை இப்படி அலசிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டேன். தண்ணியை ஊற்றினேன். அரை பானை நிறைய, அரை பாத்திரத்தில் தண்ணி ஊற்றினேன். எவ்வளோ ஊற்றினேன்னு தெரியாது. அந்த ஸ்டவ்வில் வச்சுட்டேன். காலையில் 10 மணிக்கு வச்சுட்டேன். கடிதங்கள் எழுதி கொண்டே இருந்தேன். சாயங்காலம் 4 மணி ஆச்சு. எத்தனை மணிக்கு வச்சேன்? காலையில் 10 மணிக்கு வச்சேன். எத்தனை மணி வரை வேகுது? 4 மணி வரை வடிந்து அதை அடிப்பிடிச்சு நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. போய் எடுத்துட்டேன். அழுக வருது. அப்பா வீட்டில் 6 வேலைக்காரங்கள் உண்டு, கார் உண்டு, வசதியான சாப்பாடு உண்டு. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு தனித்தனியாக கவனிக்க வேலைக்காரங்க. ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சே நிலைமை அப்படின்னு ஒரு அலுமினிய தட்டில், ஒரு சில்வர் தட்டில் அந்த கஞ்சியை ஊற்றிட்டு இப்படி வாயில் வைக்க போகிறேன். நாத்தம் சகிக்க முடியல. கண்ணீர் வந்து அந்த கஞ்சியில் அப்படி கடகடன்னு விழுகுது. இப்படி ஆயிடுச்சா என் நிலைமை அப்படின்னு வாயில் வைக்க போகிறேன். வெளியே யாரோ கதவை தட்டுறாங்க. பாஸ்டர், பாஸ்டர். ஒரே ஒரு அம்மா தான் அந்த காலத்தில் என்னை பாஸ்டர்னு கூப்பிடும். எல்லாரும் பிரதர், அண்ணே, மாமா, அங்கிள் அப்படி ஐயான்னு. இந்த அம்மா மட்டும் ஹைதராபாத்தில் சிஎஸ்ஐயுடைய பிஷப்பாக இருக்கிறவருடைய தாயார் அன்னமுத்து ஜேம்ஸ்னு பசுமல்ல இருந்தாங்க. இவ்வளோ பெரிய உருவம். அவங்க வந்து வாசலில் நிற்கிறாங்க. போய் திறந்தேன். என்ன பாஸ்டர், தெலுங்கு மாதிரி லேசாக கலந்து பேசுவாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட ஆத்ம பாரமே இல்லையே. நான் வேலைக்கிழமை ஒரு போஸ்ட் கார்டு போட்டேன், நீங்கள் பார்க்கலையா? இல்லையம்மா, இன்னைக்கு எங்கள் வீட்டில் ப்ரேயர் மீட்டிங், நீங்கள் தான் பிரசங்கம் பண்ணணும்னு 200 பேர் வந்திருப்பாங்க பாஸ்டர். சாப்பாடெல்லாம் ஆக்கி உங்களுக்காக காத்துக்கிட்டே இருந்தேன். நீங்கள் வராமல் விட்டீங்களே பாஸ்டர், அவ்வளோ ஆத்மாவை நீங்கள் இது ஒன்றும் பாரம் இல்லாமல் இருக்கீங்கன்னு திட்டினாங்க. 2 கையிலையும் பெரிய பெரிய அந்த ஒயர் பின்ன கூட இருக்குது, அதில் டிபன் கேரியர் அது இதெல்லாம் இருக்குது. சரி, அதனால 3 மணி வாக்கில் நான் ஜெபம் பண்ணேன். ஆவியானவர் சொன்னார், என் மகன் பட்டினியாக இருக்கான், இந்த சாப்பாடை கொடுத்துட்டு அப்புறம் திட்டு அப்படி சொன்னார். சாப்பாடை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க, சாப்பிட்ட பிறகு உங்களை திட்டுறேன் அப்படின்னு சாப்பாடு எடுத்து வச்சாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் பிரியாணி, கோழி வறுவல், அவிச்ச முட்டை, பாயசம், மீன் பொரித்தது, ஒயிட் ரைஸு, மட்டன் குழம்பு. நாக்கில் எச்சு ஊறுதா? இத்தனையும் பார்த்தேன். சாப்பிடாமலே பசி அடங்கிட்டு. என்னம்மா, ஆண்டவர் அனுப்பினார் பாஸ்டர், நல்லா சாப்பிடுங்க. கண்கள் மறுபடியும் அந்த சாப்பாட்டில் கண்ணீர் வடிந்தது. நீதிமானை பசியினால் வருந்த விடா கைகளை சட்டி. தாயை போல தேற்றதா தான் ஒரு தாயை அனுப்பினார். தாயை அனுப்பினார். இப்போ நிறைய பேர், நேற்று கூட ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க, பிரதர் ஹவுஸ் ஆஃப் பிளஸிங்க்கு பணம் வந்துருச்சா அப்படின்னு. 50 லட்சம் வேற தேத்திருக்கோம் அப்படின்னா. இன்னும் அந்த 50 லட்சம் தானா, அதுக்கு மேலே வரலையா? நான் தான் கேட்க மாட்டேனே அம்மா, கர்த்தர் யாராவது ஏவுனா கொடுப்பாங்கன்னு தானே காத்திருக்கேன். அப்படியா? கேட்கறது தப்பு இல்லை பாஸ்டர், கேளுங்க பாஸ்டர். நம்ம நிலம் போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம வாங்க முடியாதுல்ல. இல்லைம்மா, தேவன் வாக்கு பண்ணி அவருக்கு சித்தமானால் யார் மூலமாவது நமக்கு சந்திப்பார். நான் அப்படி தான் முழங்காலில் நின்றே சாதித்தவன். கைகளை தட்டி முழங்காலில் நின்றே சாதித்தவன். எத்தனையோ ஊழியங்களுக்கு கொடு என்று சொல்லுகிற தேவன் இந்த ஊழியத்தையும் கொடு என்று 4 பேர்கிட்ட சொல்ல மாட்டாரா? கையை தட்டுங்களேன். இந்த ஹவுஸ் ஆஃப் பிளஸிங், தேவனுடைய ஆசீர்வாதத்தின் வீட்டுக்கு நீ எதையாவது உதவி செய் என்று சொல்ல மாட்டாரா? சொல்லட்டும். அப்படி சொல்லுகிற மக்கள் கொடுப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொடு என்று சொல்லுவார். உலகமெங்கும் இருக்கிறார்கள் மக்கள். எத்தனையோ ஊழியங்களுக்கு கோடிகளை அள்ளி வாழ்கிறார்கள். இப்படி தேவையான ஊழியத்துக்கு கொடுக்கும்படி கர்த்தர் தான் ஏவணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிராண்டட் பார்த்து அனுப்புகிற மக்கள் மத்தியில் கர்த்தர் சத்தம் கேட்டு அனுப்புகிற மக்கள் குறைவு. ஆண்டவர் அதை செய்வார். உங்களுக்கும் அப்படி உதவி செய்வார். உங்களை தேற்றுவார். உங்கள் கூக்குரலை கேட்பார். உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களை அணைத்துக் கொள்வார். ஆண்டவர் ஏழையின் கூக்குரலுக்கு செவி அடைத்துக் கொள்கிறவன் தான் சத்தமிட்டு கூப்பிடையில் கேட்கப்படும். ஏழையின் கூக்குரலை கேட்கிறவர்,
கண்ணீரை துடைக்கிறவர், தாயை போல உங்களை தேற்றுகிறவர். அப்படி முழங்கால் போடுவோமா? தேவனுடைய கரம் இறங்கி வரட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நன்றி அப்பா, நன்றி, நன்றி அப்பா. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீ கருவியாக பயன்படுத்தி வருகின்றே. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீ கருவியாக பயன்படுத்தி வருகின்றே. கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே, கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே, நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரே, நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரே, நன்மைகளை நினைக்கிறே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றே. பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றே. பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றே. பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றே. தீமையான அனைத்தையுமே நன்மையாக மாற்றுகிறேன். தீமையான அனைத்தையுமே நன்மையாக மாற்றுகிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, நன்மைகளை நினைக்கிறேன். தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கின்றே. தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றே. தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கின்றே. தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றே. அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரே, நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, நன்மைகளை நினைக்கிறேன். உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றீர். உண்மையான நண்பர்களை தருகின்றீர்.
உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றீர். உண்மையான நண்பர்களை தருகின்றீர். நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவரே, நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவரே, நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறேன். சொல்லு மகளே, நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, ஹalleluya, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. ஹalleluya. கைகளை உயர்த்தே ஆராதனை. ஹalleluya, 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 ஹalleluya. ஆராதனை. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, ஏழைகளின் கூக்குரலை அவர் கேட்பார் என்றும் கண்ணீரை துடைப்பார் என்றும் தாயை போல தேற்றுவார் என்றும் என் பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறேன். நீர் என்ன சொல்ல சொன்னீரோ அதை சொன்னேன். அதை நம்பி ஏற்றுக்கொண்ட என் பிள்ளைகள் வாழ்வில் இன்று அது அப்படியே பலிக்கட்டும். அவள் பிரார்த்தனைக்கு பதில் தாரும், கண்ணீரை சுடையும், தாயை போல தேற்றும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும், ஒவ்வொரு தனி மனிதன் மனுஷுக்குள்ளும், ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ளும் தேவனுடைய ஆறுதல் கடந்து செல்லட்டும். என்ன விரும்பி ஜெபிக்கிறார்களோ அது உண்டாகட்டும். கண்ணீர் மாறட்டும். முதியவர்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லோராலும் கைவிடப்பட்டு மனம் நொந்து, ஐயோ என் வாழ்வு சீக்கிரத்தில் முடிந்தால் நலமாயிருக்குமே என்று கலங்குற ஒவ்வொரு முதியவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் இம்மட்டும் தாங்கினேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், இதுவரை செய்தேன், முதிர் வயது வரை அப்படியே செய்வேன் என்று சொன்ன வார்த்தைகளை அவளுக்கு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் நரை மயிரை சமாதான குலைச்சலோடு நீர் தலையில் இறங்க பண்ணக்கூடாது. ஒரு சமாதானம் இருக்கட்டும். ராஜ்யம் வந்து சேரும் வரை முதியவர்களுக்கு எந்த தீங்கு வரவே கூடாது என்று ஜெபிக்கிறேன். திக்கற்றவர்களை தேற்றும். ஏழைகளின் ஜெபத்துக்கு பதில் தாரும். கண்ணீர் வடிக்கிற கண்ணீரை கணக்கில் வைத்து அவர் விரும்புவதை கொடுத்தரலும். நான் அப்பிரோஜனமான ஊழியக்காரன். தேவரை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுக்கே துதி கனமகிமை செலுத்துகிறேன். சகல சரி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுகளை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாம ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதித்தலும் தொடர்ந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை மேல் பூசிக்கொள்கிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆமென் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது என் பிள்ளைகள் விரும்பின ஆசீர்வாதம் அந்த சிரசிலும் வீட்டிலும் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொடுதுக்காய் கோடாகோடி நன்றி, கோடாகோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென்.